வணக்கம். பொய்களின் மொத்த வடிவம் தாவேக்கா. பொய்களின் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய பிம்பம்தான் தாவேக்கா. திமுகவினுடைய ராசா அவர்கள் ஒரு பொது மேடையில் சில விஷயங்களை வெளிப்படுத்துகிறார் ஆதாரங்களோடு. அதை முதல்ல பார்த்துருங்க. இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிறது வந்து பொய்யா பேசலாம். பொய்க்கு அளவே இல்லையா? ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? வெக்கமா இருக்கு. காமராஜரும் அண்ணாவும் ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்யர் முதலமைச்சரா இருக்கிய கேட்டாரா? அவரு சட்டசபையில் கேட்டாரா? பார்ட்டி ஃபண்ட் சொன்னேன், எந்திரிச்சு ஓடுறாங்க. ஒன்னு லூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல கிறுக்குங்கிறதா, இல்ல பொய்யங்கிறதா ஒன்னும் புரியல. செக்ல இருக்கா? டிவியில பாரு. சந்திர ஒட்டி நீ உள்ளங்கல்ல பார்ட்டி பண்ண நீ சொல்ற. எதிர்கட்சி தலைவர் என்று சொல்றார். பார்ட்டி பண்ணு சொல்றீங்களே, எந்த பார்ட்டி வாங்கினாங்க? அதுக்கு என்ன ஆதாரம்? கேட்கறாங்க. இவன் பயந்துட்டு வந்து சொல்றீங்க. நீங்க பார்ட்டி ஃபண்ட் கடந்த காலத்தில் வசூலித்தீர்கள் சொன்ன உடனே எந்த பார்ட்டி எந்த ஃபண்ட் கேட்டார். அதை சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னார். இவர் பத்திட்டார். இவர் தான் ஆய திறக்க மாட்டாரு. என்ன எழுதி கொடுக்குறாங்கன்னு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சு பேச அப்ப ஒன்றும் தெரியாது. அந்த இன்னொரு தம்பி இருக்குது முந்திரிக்கோட்டை, அந்த பையன் எந்திரிச்சு நாங்கள் எந்த பார்ட்டி என்று சொல்லவில்லை. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டி சொல்ற? சொல்லுங்க. நீ எந்த பார்ட்டின்னு சொல்லி நாங்க உடையாந்துருக்கோம். நீ ரைட். நீ எந்த பார்ட்டி சொல்றது துப்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல. முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சரை வைத்துக் கொண்டு, அறவை காட்ட அமைச்சரை வைத்துக் கொண்டு ஏண்டான சபையில் உட்கார்ந்து வெளியே வந்தார். உண்மை அதான் உண்மை. என்ன வேணாலும் பண்ணீங்களா? பார்ட்டி ஃபண்ட் ஓடுனார் சிங்கப்பூர். இன்னொன்னு, நம்மளாம் நீங்க எல்லாம் எம்பியா இருந்தீங்க, நம்ம மினிஸ்டர் நம்மள ஒரு மினிஸ்டரோ எம்பியோ பார்லிமெண்ட்ல வாயை திறந்து பேசிட்டா அதுல இருந்து மாறக்கூடாது. மாறினா என்ன பண்ணுவோம்? பிரிவிலேஜ் கொண்டு வந்துடும்ல. பிரிவிலேஜ்ல என்ன உரிமை பிரச்சனை. அவையில ஒண்ணு சொன்னார் ராஜா பழனிமாணிக்க இணையமைச்சர். அவையில ஒண்ணு சொன்னார், வெளியே போய் தப்பா பேசுறார். இது நாடாளுமன்றத்தை இழிவுபடுத்த சமம். பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வந்துடுறாங்க. எங்க காலம் முடிஞ்சது. அதோட ஒன்னே வந்து நாங்க மன்னிப்பு போக வேண்டியதான், தப்பா பேச விட்டுருக்க வேண்டியதான். இதானே? நல்லா கவனிங்க, படிச்சு வந்துருக்கு, பிரஸ்ல வந்துருக்கீங்க. எனக்கு போவான். ஆனா என்ன பண்ணி தொலைக்கிறது? ஐயா என்ன பண்றது? மேகதாதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வர யாரு? முதலமைச்சர். மேகதாது அந்த டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கூடாது, அதை நிறுத்தணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் போனோம். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க? முடியாது. நீங்க உச்ச நீதிமன்றத்தால் சுப்ரீம் கோர்ட்டால் உருவாக்கப்பட்டிருக்கிற CWC காவிரி வாட்டர் கமிஷன் போங்க அப்படின்னாங்க. காவிரி வாட்டர் கமிஷன் போனா IAS அதிகாரி உட்கார்ந்திருக்காங்க. அங்க நிவாரணம் கிடைக்காது. அப்ப முதலமைச்சர் எல்லா சட்ட நபர்களையும் கூப்பிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க? காவிரிக்கு வேற, காவிரியில் நாங்க கொடுத்த ஆர்டர் வேலை, அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு மேலாண்மை குழு இருக்கு. ஒண்ணு அந்த குழுவுல போய் சொல்லுங்க, இல்லன்னா நீங்க மேகதாதுக்கு தனியா ஒரு ட்ரிபியூனல் கேளுங்க. சொன்னது யார்? உச்ச நீதிமன்றம். இந்த நம்ம கைகாலாற்ற முதலமைச்சர் இருக்காருல்ல, ஸ்கிரிப்ட் முதலமைச்சர், அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வரார். அந்த தீர்மானத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருத்தத்தை முன்மொழிகிறார். நல்லா கவனிங்க. என்ன மொழிகிறார் என்றால், காவிரிக்கு நாம் நடுவர் மன்ற போட்டோம், அதுல உத்தரவு கிடைச்சிருக்கு, அதுல நமக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு உத்தரவு வாங்கிட்டோம். அதே மாதிரி மேகதாதுக்கும் ஒரு தனி வழக்கை போட்டு மேகதாதுக்கும் நடுவர் மன்றம் கேட்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். உதயநிதி சொல்ல தப்பாவே இருக்கட்டும். முதலமைச்சர் சந்திரன் நீ சொல்லு, பக்கத்துல எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் வந்திருக்காங்களா? சீஃப் செக்ரட்டரி வந்திருக்காங்களா? நான் சட்டமன்றத்துக்கு சொல்றேன். முதலமைச்சர் பக்கத்திலே பாக்ஸ்ல சீஃப் செக்ரட்டரி, வாட்டர் ரிசோர்ஸ் செக்ரட்டரி, எல்லா செக்ரட்டரியும் வந்திருக்காங்க. இப்படி உதயநிதி சொன்ன உடனே ஒரு முதலமைச்சருக்கு மூலம் என்ன பண்ணிருக்கோம்? என்னென்ன பண்ணிருக்கணும்? நான் கோபத்தோட சொல்றேன். கூப்பிட்டு சைகள் என்ன காமிப்பாங்க? என்ன எல்ஓபி சொல்றாரு, அது சாத்தியமான்னு கேட்டுருக்கணும்ல? கேட்கல. எந்திரிச்சு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னதை தீர்மானத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். சேர்த்தாச்சு. என்ன சேர்க்கலாம்? காவிரிக்கு எப்படி நடுவர் மன்றம் போட்டீங்களோ அதை போலவே மேகதாதுக்கு ஒரு நடுவர் மன்றத்தை போடலாம். எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டுமா? இப்படி போட்டாதான் கர்நாடகத்தை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இந்த ட்ரிபியூனல் போனா, ஒரு ட்ரிபியூனல் போனா எத்தனை வருஷம் ஆகும்? காவிரி ட்ரிபியூனல் வரதுக்கே 30 வருஷம் 20 வருஷம் ஆச்சா?
அது மாதிரி மேகதாது ஒரு 20 வருஷம் ட்ரிபியூனல் போயிடும் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம கொண்டு வந்ததை இந்த முட்டாள் முதலமைச்சர் சொல்லி அந்த முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாரு. தீர்மானம் நிறைவேறிச்சு இல்ல? நல்ல கவனிங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தேர்தல் பரப்புரை காலகட்டங்களில் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அன்றைக்கு பாடிய பாடல் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வீடியோ ஒன்று வைரலாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு மதுபான கடை, அதுக்கு முன்னாடி ஒரு இளைஞன் இருக்கிறான், அவன் கையில் ஒரு பாட்டில் இருக்குது. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. எதுக்கப்பா நீ 10 ரூபா வாங்குற? அதுதான் சொல்லிட்டாங்களே வாங்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ ஏன் வாங்குற அப்படின்னு கேட்குறான். அதற்கு அந்த மதுபான கடை நடத்தக்கூடிய ஊழியர் சொல்கிறார், 10 ரூபா ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்கில் இருந்தது இல்லையா, அந்த கூலிங்கான சரக்கு கொடுக்கறதுக்காக தான் 10 ரூபா அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இவையெல்லாம் மாறும் என்று நம்பி ஓட்டு போட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா? அதாவது நீங்கள் சினிமாவில் பண்ணுறத நிஜத்துலையும் பண்ணிடுவீங்க போல இருக்குது. அதாவது இப்போ என்ன, இப்போது நாகர்கோவிலில் ஒரு லாக்அப் டெத்து நடத்துது. ஒரு சராசரியான விஜய் ரசிகன் என்ன நினைப்பான்? தலைவர் உடனடியாக அங்கே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு எல்லாரையும் காப்பாற்றிட்டு போயிடுவார் அப்படின்னு. ஆனால் ரியலாக அதெல்லாம் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்னென்னா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசிய ஆள் லஞ்சம் வாங்க விடமாட்டேன், நினைக்கிறவனை விடமாட்டேன், என்னெல்லாமோ சொன்னார், தூய சக்தி தீய சக்தி என்னெல்லாமோ சொன்னார். ஆனால் அதற்கு நேர்மாறான ஒரு ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இவர்கள் பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ லஞ்சம் வாங்குகிறாங்க, அது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுபான கடைகளில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம், சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ ஒட்டு மொத்தமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியவர்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் ஒரு டிவி ஷோவில் நினைக்கிறேன் உட்கார்ந்து என்ன பேசினார்னா, உங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா நீங்களாம் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு காட்சி இன்றைக்கு எல்லாரும் அதை எடிட் பண்ணி போடுறாங்க. எதற்காக அப்படின்னா, இந்த நாகர்கோவிலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து சில நாட்கள் ஆகிறது, இந்த நொடி வரையிலும் இது தொடர்பாக ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் ராஜ்மோகன் அவர்களை பார்த்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நீங்கள் பேசாமல் இருந்திருப்பீங்களா அப்படின்னு. அப்போ ஒட்டுமொத்தமாக பொய்யிலேயே ஆட்சியை கடத்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மக்கள் விடுவார்களா என்ன? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.